ஹாய் ஹலோ நண்பா. நம்ம இந்த வீடியோவில் நம்ம பைக்கில் கிளச்சு பிடிக்கும்போது பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக்ஸ் பதிலாக எது கரெக்டான வழி கிளச்சு பிடிக்க அப்படின்றதையும் ஒரு மிஸ்டேக் கூட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். அதாவது இப்போ ஒரு ஸ்லோப் டவுனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு இடத்துல வண்டி நிறுத்த போகிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா ஆக்சிலேட்டரை விட்டுட்டு ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த தப்பை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காமனாக பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி நம்ம கிளச்சு பிடிக்கிறப்ப இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எந்த பவரும் போகாது, எந்த ஒரு இது கனெக்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா பைக் லூஸாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லூஸாக ஃபீல் ஆகிறப்ப நமக்கு ட்ராக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் டயருக்கும் ரோடுக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கிரிப்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கிரிப்னஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு பிரேக் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதே இப்போ நீங்கள் கிளச்சு பிடிக்கல, இப்போ கிளச்சு பிடிக்காம ஒரு ஆக்சிலேட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுறப்ப இல்லை ஸ்லோப்லேருந்து வரப்போ அப்படின்னு வச்சிங்களேன், என்ன ஆகுனா நமக்கு ஒரு கிரிப் இருக்கும். எப்படி அந்த கிரிப் கிடைக்கும்னா கியர் பாக்ஸும் இன்ஜினும் கனெக்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டே வீலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனால் ட்ராக்ஷன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறது கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் நமக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? பிரேக் அடிக்கிறப்ப. ஸோ இதுதான் ரீசன். ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கிறப்ப கிளச்சு பிடிக்கிறது தான். என்ன ப்ரோ பிரேக் பிடிக்கிறப்ப கிளச்சே பிடிக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கலாம். பட் அதில் ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா எப்போ பிடிக்கணும் எப்போ பிடிக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அபவ் 40 km ஸ்பீட் மேலே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி டைமில் நீங்கள் கிளச்சை பிடிக்கவே கூடாது பிரேக் அடிக்கிறப்ப. ஏன்னா அந்த டைமில் நான் இப்போ ஃபஸ்ட்டு மேலே சொன்ன ரீசன் தான். ட்ராக்ஷன்றது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு இருக்கும் நம்ம கிளச்சு பிடிக்காதப்ப. அந்த மாதிரி டைமில் நமக்கு பிரேக் அடிக்கிறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பிலோ 40 km/h ஸ்பீடில் போகும்போது நம்ம கிளச்சு பிடிச்சி பிரேக் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி டைமில் கிளச்சு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கியர் பாக்ஸ் அடி வாங்கும், அண்ட் கிளச் பிளேட் அடி வாங்கும், பைக்கும் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த டைமில் நம்ம கிளச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 2 கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க பிரேக் அடிக்கிறப்ப. ஓகேங்களா? அண்ட் மூணாவது மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்னர் பண்ணுறப்ப, அதாவது இப்போ பெண்ட் பண்ணுறோம் ஏதோ ஒரு டர்னிங்கில் அப்படின்ற பட்சத்தில் கிளச்சு பிடிக்கிறது தான். வளைக்கும் போது கிளச்சு பிடிக்கிறதுல என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம வளைக்கும் போது ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பைக் ஃபுல்லாக லூஸ் ஆகும். அந்த மாதிரி லூஸ் ஆகிறப்ப நான் சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் இருக்காது. அப்போ பிரேக் அடிக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். அதுவும் பெண்ட் ஆகிறப்ப தாராளமாக ஸ்கிட் ஆகும். நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கிளச்சு பிடிக்காமல் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. நிறைய ட்ராக்ஷன் டயருக்கும் ரோடுக்கும் இருக்கும். அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பெண்டிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இந்த மோட்டோ ஜிபி ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அவங்களும் பெண்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாக கிளச்சை பிடிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த ட்ராக்ஷன் இன்ஜின் ரிட்டார்டேஷன் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரீசனு. அண்ட் ஃபோர்த்து மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃப் கிளச். ஸோ இந்த ஆஃப் கிளச்சுன்றது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிராஃபிக்கில் ஒரு ஸ்லோப்பில் ஏறுறோம் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் கியர் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச் யூஸ் பண்ணுறது தான் அவசியம் கிடையாது. ஒரு 75% கிளச் பிடிச்சாலே ஓகே தான். ஏன்னா இப்போ வர பைக்ஸ் எல்லாமே 75% பிடிச்சா எங்கேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஆஃப் கிளச் பிடிக்கிறப்ப பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாகவும் டிஸ்எங்கேஜ் ஆகிருக்காது, ஃபுல்லாகவும் எங்கேஜ் ஆகிருக்காது. ஒரு அரைக்குறையாக இருக்கும், ஒரு செமி எங்கேஜாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் கிளச் பிளேட்டில். அதனால் தேய்மானம் அடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த தப்பாக பண்ணாதீங்க. ஓகேங்களா? கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஃபுல்லாக பிடிக்கலாலும் ஒரு 75% கிளச் பிடிச்சாலே ஓகே தான். லாஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக நம்ம கிளச் ரிலீஸ் பண்ணுறது தான். ஸோ நம்மள நிறைய பேர் பைக் மேலே அக்கறை இருக்கவங்க மோஸ்ட்டாக கிளச்சை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, கிளச்சை பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடனாக ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட் கியர்லேருந்து மூவ் பண்ணுறப்ப. அப்படி இல்லைனா ஒரு மாதிரி விட்டு அப்படியே அழுத்தி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இனிஷியலாகவும் பண்ணுவாங்க. பைக் ஒரு கியரில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ கியர் பாக்ஸ் டேமேஜ், கிளச் பிளேட் டேமேஜ் எது வேணால் வரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மோஸ்ட்லி லாங் டேர்மில் நமக்கு எந்த ஒரு செலவும் வராது பைக்கில். அண்ட் இந்த 5 மிஸ்டேக்ஸோட தனித்தனியான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 5 லிங்க் இருக்கும். அந்த 5 லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 5 டாபிக் பேஸ் பண்ணி தான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான். ஓகேங்களா? அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு நினைக்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ டாபிக்ஸ் எடுத்து அதை பற்றி தெரிஞ்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிங்க. நன்றி.